கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவை கேள்விப்பட்ட அத்தனை பேரும் கர்த்தருக்குள் உண்மையாகத்தான் வாழ்கின்றார்களா என்று கேட்டால் இல்லை என்று தைரியமாக சொல்ல முடியும். ஏனெனில் அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாய் இன்னும் அநேகர் அறியாதிருக்கிறபடியினால்தான் வெளித்தோற்றத்தில் இயேசுவை அறிந்திருக்கிறேன், ஆராதிக்கிறேன் என்று சொல்லியும் அகமான வாழ்க்கை தேவனை விட்டு தூரமானதாகவே காணப்படுகிறது. எனவே தேவனுடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகிறது. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள், பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே, அவர்கள் இருதயம் கொடுமைகளை யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும் என்று. அன்புக்குரியவர்களே, பொல்லாத மனிதர்கள் என்று பார்க்கிற பொழுது தேவனை அறிந்த மனிதர்கள் கூட இன்றைக்கு பொல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். தேவனை அறியாதவர்களும் அப்பேற்பட்ட சுபாவத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே நீங்கள் இன்றைக்கு யாரோடு கூட இருக்கிறீர்கள் என்பதனை நன்கு நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் உண்மையாகவே தேவனுடைய சித்தத்தின்படி நன்மையும் மெய்யுமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா? இல்லையேல் அவர்களுக்குள் பொய் பேசுகின்ற காரியங்கள், மறைமுகமான பாவத்துக்குள் அடிமைப்பட்டிருக்கின்றவர்கள், தேவனை அறிந்தும் துணிகரமான பாவத்தை செய்கின்றவர்கள், இப்பேற்பட்ட சுபாவங்கள் அவர்களுக்குள் இருக்குமே. ஆனால் தயவாக அவர்களை விட்டு சற்று நீங்கள் விலகுவது உங்களுக்கு நல்லது. ஏனெனில் தேவன் சொல்லுகின்றார், பொல்லாத மனுஷர்கள் நீதியாக வாழ விரும்புவது இல்லை, நீதியாக சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை, குறுக்கு வழியில் எப்படி மேலே போகலாம், அடுத்தவர்களை ஏமாற்றி எப்படி பிழைக்கலாம் என்கின்ற தந்திர புத்தி அவர்களுக்குள் இருக்கிறபடியினால் அவர்கள் எத்தனை ஐஸ்வர்யங்களை சம்பாதித்தாலும் அவைகள் என்னால் கொடுக்கப்படுகின்றவைகள் அல்ல. ஆகையால் அவன் மேலோங்கி வளருகின்றானே, அவன் துன்மார்க்கனாக இருந்த பொழுதிலும் அவன் வாழ்க்கையில் இத்தனை திரள் ஆஸ்திகள் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது என்று சொல்லி அவர்களை பார்த்து நீ ஒரு பொழுதும் பொறாமை கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கை எனக்கு பிரியமற்றிருக்கிறபடியினால் அவைகள் எல்லாமே ஒரு நாள் மறைந்து போகும். அது நியாய தீர்ப்பு நாளிலே நிச்சயமாக வெளியரங்கமாகும். எனவே அவர்களோடு நீ இடப்படாமல், அவர்களை பார்த்து இச்சிக்காமல், பொறாமை கொள்ளாமல் அவர்களை விட்டு விலகி இரு என்றுதான் தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கின்றார். கேட்கின்ற எனக்கு அன்புக்குரியவர்களே, ஒருவேளை உங்களுக்கு எதிராக எழும்பின ஜனங்கள் மேலோங்கி வளர்ந்து கொண்டிருப்பதை பார்த்து இன்றைக்கு உங்கள் மனசில் ஒருவேளை நீங்கள் நினைத்து பார்க்கலாம், நான் கர்த்தருக்குள் உண்மையாக இருந்தும் நான் இன்றைக்கு தரித்திரனை போல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு எதிராக எழும்பினவர்கள் தேவனுக்கு உண்மையற்றவர்களாக இருக்கின்ற பொழுதிலும் அவர்கள் மேலோங்கி ஒரு பனையை போல வளர்ந்து கொண்டே போகின்றார்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் தானே பனையை போல செழித்து வளருவான். ஆனால் இங்கே துன்மார்க்கனும் பொல்லாத மனுஷர்களும் பனையை போல ஓங்கி வளருகின்றார்களே என்று நீங்கள் நினைத்து கொண்டிராதீர்கள். அதற்கான முடிவு தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளிலே நாம் பார்க்க முடியும். நாம் பனையை போல செழித்து வளருகின்ற பொழுது தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் நாம் வாசம் செய்வோம் அல்லவா? நீதிமான் அந்நாளிலே வெட்டப்படுகின்ற பொழுது, தேவனுடைய தீர்ப்பு அவனுக்கு விரோதமாக வருகிற பொழுது அவன் பனையை போல அல்ல, வெட்டப்பட்ட ஒரு மரமாக மாறி விடுவான் என்பதனை மறந்து விடாதீர்கள். எனவே பொல்லாத மனுஷனாகவும் இருக்காதீர்கள், பொல்லாத மனுஷர்களோடு வாழ்வதற்கும் இடம் கொடாதீர்கள். எப்பேற்பட்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரிங்க, வாழ்க்கை தப்பா இருக்குன்னா அவங்க கிட்ட ஏசப்பா பத்தி சொல்லுங்க. நாங்கள் இப்படி தான் இருப்போம் என்கின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தோடும் வீம்போடும் தெரிந்தே தவறு செய்கின்றவர்களாக இருந்தால் துணை போகாதீர்கள், உதவி செய்யாதீர்கள். அவர்களை விட்டு நீங்கள் தயவாக வெளியே வந்து விடுங்கள். ஏனெனில் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே குடிப்பழக்கம் இல்லாதவர்கள் குடிப்பழக்கத்தில் இருக்கின்றவர்களோடு கூட ஐக்கியம் வைத்திருப்பார்கள். அவங்க பேச்சு நடக்கை எல்லாமே
தேவனுக்கு விரோதமானவைகளாக இருக்கும். தெரிந்தே செய்கின்றவர்கள் அநேகம் இருக்கின்றார்கள். அவர்களோடு நீங்களும் பிணைக்கப்படுகின்ற பொழுது, இணைந்திருக்கின்ற பொழுது வெளியில் பார்க்கின்றவர்கள் என்ன சொல்லுவார்கள்? இவர்களும் இப்பேற்பட்ட பாவத்தில் தான் இருக்கின்றார்கள் என்று நம்மை பார்த்து மற்றவரும் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கான ஒரு செயலிலே நம் வாழ்க்கை மாறிவிடும் அன்றோ? எனவே எங்கே அமர வேண்டும், எங்கே இருக்க வேண்டும் என்று தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிபந்தனைகள் உண்டு. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரவும் கூடாது, இல்லையா? நம்முடைய வேலை என்ன? கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை கர்த்தருக்கு உண்மையாக சாட்சியாக வாழ்ந்து ஜெபம் செய்து வேத வசனங்களை படித்து அதன்படி வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து யாருக்கும் நாம் தொந்தரவு இன்றி முடிந்த அளவிற்கு நம்மால் பிறருக்கு உதவி செய்ய முடியுமானால் உதவி செய்து கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வோம். அதுவே நம்மை பரலோகத்தில் கொண்டு நிலை நிறுத்தும். எனவே பொல்லாத மனுஷர்களை பார்த்து பொறாமையும் படாமல், அவர்களுக்குள் இருக்கின்றதை பார்த்து இச்சிக்கவும் செய்யாமல், இப்படியாக இருக்கிறது என்று பிரமித்தும் பார்க்காமல், அவர்களோடு கூட கைகளையும் பிணைத்தும் கொள்ளாமல், நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளை என்கின்ற தனி ஒரு நபராக தேவனுக்கு உகந்தவைகளை மாத்திரம் கை கொண்டு ஒரு சாட்சியாக வாழ்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் நல்ல தகப்பனே, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உம்மாலே தம் பிள்ளைகளுக்கு அருளப்படுகிறதப்பா. ஆனால் அநேக நேரங்களிலே பொல்லாத மனுஷர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளின் நிமித்தம் அநேக ஐஸ்வர்யங்களை சம்பாதித்து கொள்கின்றார்கள். தவறான வழிகளிலே அவர்களுக்குள் தெய்வ பயமின்றியும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றையும் துணிகரமான பாவங்களை மேற்கொள்வதினால் இன்றைக்கு சுற்றிலும் இருக்கிற கண்கள் அநேகம் இப்படியாக துன்மார்க்கன் செழித்து வளருகின்றானே, நாங்கள் தேவனை அறிந்தும் இன்றைக்கு பல நிலைகளிலே வாதிக்கப்படுகின்றோமே என்று சோர்ந்து போகாதபடி மக்கள் இன்றைக்கு பொல்லாத மனிதர்களை பார்த்து அப்பா பொறாமையும் கொள்ளாதபடிக்கு நாங்கள் யாவருமே தேவனால் அருளப்படுகின்றவைகள் எங்களுக்கு போதும் என்றும் அவர் எங்களுக்கு அன்றன்றைக்கான அப்பத்தை போஷிப்பார் என்றும் கர்த்தர் எங்களுக்கு நியமித்தவைகளை ஏற்ற வேளைகளிலே கொடுப்பார் என்றும் எங்களுக்கான பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துவார் என்றும் நாங்கள் உம்மையே நம்பி இருக்கும்படியாகவும் பொல்லாத மனிதர்களோடு நாங்கள் ஒரு பொழுதும் எங்களுடைய கரங்களை கோர்த்து கொள்ளாதபடிக்கும் கிறிஸ்துவோடு கூட நாங்கள் உம்மிலே நிலைத்திருக்க எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று சொல்லி உம் கரங்களிலே எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.